Very good morning and welcome to SRM Institutes for Medical Science வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காங்க பல்மனரி மெடிசன் டாக்டர் திருப்பதி அண்ட் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிருஷ்ணகுமார். வணக்கம் டாக்டர். வெல்கம் டு த ஷோ டாக்டர். ஐ திங்க் ஒரு பெரிய மழை கேப்புக்கு அடுத்து நம்ம ஷோ பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸோ டாக்டர், இந்த மழையே நிறைய வியாதிகளுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ்லி ஹலோ டாக்டரில் பேசியிருந்தோம். இந்த மழையை சோர்ஸாக வச்சு என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறீங்க டாக்டர்? ஸ்டார்டிங் ஃப்ரம் யூ டாக்டர். இந்த மழையினால என்னென்ன வகையான வியாதிகள் வரலாம்னா, முதல்ல இது எந்த விதத்தில் பரவுதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஒன்று மழை நீர், அந்த நீர் தொற்றுனால இந்த மாதிரி அதன் சம்பந்தமான வியாதிகள் வரலாம். தொற்றுனால நீர் தொற்று, அதை வாட்டர் கண்டாமினேஷன். அதுக்கு பிறகு வாட்டர் கண்டாமினேட் ஆகிறதுனால ஸ்டாக்னன்ட் வாட்டர், இதில் கொசு தொல்லைகள் அதிகமாகிறதுனால கொசுக்கள் மூலம் பரவக்கூடிய நோய்கள். ஓகே. நம்ம டெங்குலேருந்து மலேரியா வரைக்கும் பார்க்கலாம். அது இல்லாமல் இந்த வாட்டர் மூலம் இப்போ இந்த லெப்டோஸ்பைரோசிஸ், எலி ஜுரம், இது மாதிரி டயரியா, வாமிட்டிங், வயிற்றுப்போக்கு, இதெல்லாம். இது இல்லாமல் காற்று மூலம் பரவக்கூடிய வியாதிகள். ஸோ இந்த கிளைமேட் சில்லாக இருக்கிறதுனால வெரி ஈஸியாக வி வில் கெட் அப் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், நிமோனியா, இது மாதிரி. ஸோ இந்த மூணுக்கும் என்னென்ன ப்ரொடெக்ஷன்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண வேண்டியது. ஓகே டாக்டர். கிருஷ்ணகுமார் டாக்டர், நீங்கள் சொல்லுங்கள். ஐ திங்க் இந்த மாதிரியான ஒரு சமயம் வரும்பொழுது மக்கள் தன்னுடைய தொண்டை இல்லை காது மூக்குக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் எப்படி பராமரிச்சுக்கணும், ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? அதான் டாக்டர் திருப்பதி சொன்னபடி ஒன்று இந்த வாட்டர் கண்டாமினேஷன், அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். ஓகே டாக்டர். அஃப்கோர்ஸ் எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் அது பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். பட் நார்மல் இதும்பொழுது அட்லீஸ்ட் நல்லா காய வச்சு அதை ஃபில்டர் பண்ணி தண்ணி யூஸ் பண்ணால் தான் பெட்டர். ஸோ நல்லா சுட வச்சு குடிக்கணும். ஆமாம், எல்லாருமே நல்லா சுட வச்சு ஃபில்டர் பண்ணி தான் குடிக்கணும். பெட்டர். ஓகே டாக்டர். இரண்டாவது இந்த மாதிரி டைமில் நமக்கு இந்த டெம்பரேச்சர் அவ்வளோ அதிகமாக போகாது. ஓகே டாக்டர். ரெண்டாவது மாய்ஸ்சர், அந்த ஈரப்பசை காற்றுல இருக்கும். ஓகே. ஸோ இதனால் இந்த காதில் ஃபங்கஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த டெண்டன்சி இருக்கவங்களுக்கு காதில் இந்த ஃபங்கஸ் வரும். ஓகே டாக்டர். ஸோ அதனால் சம் இயர் டிஸ்சார்ஜ், பெயின், இதெல்லாம் இருக்கும். ஓகே டாக்டர். அண்ட் அதுக்கு ரொட்டீன் ட்ராப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஆன்டிஃபங்கல் ஆயின்மெண்ட் தான் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே டாக்டர். ஐ திங்க் இப்போ ரீசெண்டாக நிறைய மெடிசன்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி மெடிசனில் இஎன்டி சம்மந்தமாகவும் விஷயங்கள், அதாவது மெடிசன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இஎன்டி சம்மந்தமாக அதிகமாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இஃபட்டால் கொடுத்துருந்தா இந்த ஆன்டி அலர்ஜிக். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சீதோஷ்ண நிலை மாற்றம், இந்த அதிக ஈரப்பசையுள்ள வெப்பநிலை, இதிலெல்லாம் கொஞ்சம் அலர்ஜிலாம் இருந்ததுன்னா ஃப்ளேரப் ஆகும். ஸோ அவங்களுக்கு ஆன்டி அலர்ஜிக் மெடிசன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ ஜென்ரல் ஸ்கேலில் மற்றபடி ஜென்ரல் ஃபீவர், ஓகே டாக்டர், இதுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. டயரியா. ஓகே டாக்டர். ஸோ நம்ம காலர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் காலர் பார்த்துட்டு தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். என் பேர் ஸ்வேதா. சொல்லுங்கள் ஸ்வேதா, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. டாக்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, சொல்லுங்கள். ஹலோ, சொல்லுங்கம்மா. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு தொண்டை வலி வந்தால் தலை வலிக்குது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி குத்துது, தலை ஃபுல்லாக பின்பக்கம் வரைக்கும் தலை வலிக்குது. என்னால் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இது 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே இருக்கு. அப்போ சொன்னது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க, எடுத்துக்கிட்டோம். இப்போ ரொம்ப வலிக்குது, என்னால் சத்தியமாக ஃபுல்லாக ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. என்ன பண்ணல டாக்டர்? இதாம்மா, நீங்கள் முதல்ல மருத்துவரை பார்த்து ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துக்கிறது நல்லது, சைனஸ் அண்ட் நோஸ்க்கு. ஏன்னா உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இதெல்லாம் மற்ற டைமில் இந்த டென்ஷன் ஹெட்டேக், மைக்ரெயின், மயோஃபேஷியல் பெயின், இந்த மாதிரி சில விதங்கள் இருக்குது. அதனால் தலைவலி வரலாம். ஸோ நீங்கள் வெறும் டான்சில்னாலேயோ சைனஸ்னாலேயோ தான் இந்த ஹெட்டேக் இருக்குதுன்னு ஒரு முடிவுக்கு வராமல் நீங்கள் அதை கரெக்டாக பரிசோதிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா சைனஸ்னால் ஹெட்டேக் வர்றது அக்யூட் கண்டிஷனில் தான் வரும். உங்களுக்கு இப்போ ஒரு வாரமாக இருக்குது, 5 நாளாக இருக்குன்றபோது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல மாதங்களாக இல்லை பல வருஷங்களாக இருக்குன்னா அப்போது அதனால் தலைவலி வர்றது அவ்வளோ காமன் கிடையாது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கிறது நல்லது.
கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் பிரபு பிரம்பூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க பிரபு, உங்க டவுட் என்னன்னு சொல்லுங்க. சார் எனக்கு ஈஸ்னோஃபில் அதிகமாக இருக்கு, ஹார்ட் அதிகமாக இருக்கு. சொல்லுங்க சார். அதனால தூங்கி இந்த மூணு டெய்லி தொண்டையில் சளி நிற்கிது சார். சரிங்க. அதான் இந்த தொண்டையில் சளின்றது வந்து பெரும்பாலும் இந்த சைனஸ்லேருந்து பின்னாடி மூக்கு பின்னாடி போய் அங்கேருந்து வரும் தொண்டைக்கு. சில சமயங்களில் வந்து செஸ்ட்லேருந்தும் சளி வந்து சேரும். இது நீங்கள் ப்ரைமரியாக ஈஸ்னோஃபிலியாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா போகிறோம். அதுக்கு ரொம்ப சிம்பிள் ட்ரீட்மெண்ட் தான். ஹெட்ரஸான் போல் மாத்திரைங்க இருக்குது. அதை ஒரு கோர்ஸ் எடுத்திங்கன்னா ஈஸ்னோஃபிலியா ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்கும். மற்றபடி நீங்கள் இந்த தொண்டையில் சளி ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அதுக்கு சில மியூகோலைட்டிக்னு சொல்லக்கூடிய சில மாத்திரைகள் இருக்குது. அதை எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த சளியெல்லாம் வந்துடும். நீங்கள் அதிகமாக தொண்டையை கணைச்சிக்கிட்டே இருக்கவோ அல்லது இரும்பி துப்புறதுக்கோ தேவையில்லை. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? நான் அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன், வெங்கட். சொல்லுங்க சார், உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்க. டாக்டர்ஸ் இருக்காங்க. எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு காதில் சொல்லுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு காதில் வந்து ஃபங்கஸ் வந்துருது, கருப்பு கலரில் இருக்கு. சரி. ஃபங்கஸ் வந்துருக்கு லெஃப்ட். இல்லை, உங்களுக்கு என்ன சிம்டம்? வலியா அல்லது டிஸ்சார்ஜ் வருதா? ரவுண்டாக பெயின் பெயின் இருக்குங்களா? சரிங்க. நீங்கள் ஒரு காது மூக்கு தொண்டை மருத்துவர் அணுகி அந்த இயர் வந்து க்ளீன் பண்ணிக்கணுங்க. தெர் ஆர் 2 மெத்தட்ஸ் ஆஃப் க்ளீனிங். ஒன்று வந்து இயர் வாஷிங் வித் வார்ம் வாட்டர், அது பண்ணுவாங்க. இல்லது சில பேருக்கு வந்து அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த மைக்ரோஸ்கோப் வச்சு சக்ஷன் கிளியரன்ஸ்ன்னு சொல்கிறது அது பண்ணலாம். பேசிக்காக அந்த ஃபங்கஸ் மெட்டீரியல்லாம் கிளியர் பண்ணிடணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஆன்டி ஃபங்கல் ஆயின்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை போட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஃபங்கஸ் கிளியர் ஆகிடும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. டாக்டர் திருப்பதி, நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி சினாரியோவில் வந்து ஆஸ்துமா பேஷண்ட்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ரீதியான பிரச்சனைகள் இப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆஸ்துமா அப்படிங்கிற பிரச்சனை பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து சீசன்ஸில் தான் அதிகமாகும். அதனோட முக்கியமான நேச்சரை வந்து சில வகையான தூண்டுதல் காரணிகள் வந்து ட்ரிகர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. அதில் ஒரு முக்கியமான தூண்டுதல் காரணி பார்த்திங்கன்னா இந்த வெதர். இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும் பொழுது அந்த கூல் கிளைமேட் வந்து அந்த ஆஸ்துமாட்டிக் ரியாக்ஷன்ஸ், வீசிங், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, சளி அதிகமாக வர்றது, மூச்சு அடைக்கிறது, தும்பல், இது மாதிரி அலர்ஜி சிம்டம்ஸ் எல்லாமே அதிகமாகிறதுக்கு இந்த கிளைமேட், அந்த கிளைமேட் சார்ந்த தொற்று நோய்கள் வந்து இந்த பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் ஆஸ்துமா பொறுத்தவரை என்ன நினைக்கிறாங்கன்னா, தற்போதைக்கு ஒரு மூச்சு வாங்குது, வீசிங் இருக்குது, அந்த சமயத்தில் மருந்துகள் எடுத்துக்கிட்டால் போதும், நல்லா இருக்க பொழுது அதை எடுத்துக்கிட்டால் சைடு எஃபெக்ட் வந்துடும், அடிக்ஷன் ஆகிடுவேன், இந்த மருந்து அப்புறம் லைஃப் லாங் எடுக்க வேண்டியதாக போயிடும், இந்த மருந்தினோட பக்க விளைவுகள் வந்துடும் அப்படின்ட்டு ஆஸ்துமா பொறுத்தவரையும் மிக பரவலாக இந்த தவறான கருத்து இருக்குது. அறிகுறிகள், பாதிப்புகள் இருக்கும் பொழுது மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லி, முக்கியமாக அவங்களுக்கு இந்த சீசனில் வந்து அதிகமாக காரணம் இருக்கிறதுனால ஆக்சுவலாகவே இரஸ்பெக்டிவ் ஆஃப் த சீசனே வந்து மருத்துவர் பரிந்துரைப்படி அந்த மருந்துகளை வந்து தொந்தரவு இருந்தாலும் இல்லைனாலும் ஆஸ்மா பொறுத்தவரையும் ரெகுலர் மெடிசின்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர். டாக்டர் அட்வைஸ் கண்டினியூஸாக வந்து மெடிசன் நல்லா இருக்குன்னு சொல்லி விட்டுட்டோம்னா சில சமயம் அது ரொம்ப தீவிரமாக போயிட்டு அந்த சிம்டம்ஸ் வந்து சாதாரணமாக கன்சல்டேஷனோடு நிற்கிறது இல்லை, ஹாஸ்பிட்டலைசேஷன், ஐசியூ அட்மிஷன், வென்டிலேட்டர், இது மாதிரி சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே தீவிர பாதிப்புக்குள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முக்கியமாக ஆஸ்மா நோயாளிகள் இந்த டைமில் அவங்களோட ரெகுலர் மெடிசின்ஸை சிம்டம் இருந்தாலும் இல்லைனாலும் எடுத்துக்கணுங்கிறது என்னோட மெசேஜ். ஓகே டாக்டர். அது ஐ திங்க் ஸ்பெஷலாக இந்த சீசன், இந்த கோல்டாக இருக்கிற சமயங்களில் இது அதிகமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி அது வாய்ப்பு வந்து டக்குன்னு அதிகமாகிடும், இன்ஃபெக்ஷன் ஈஸியாக வர்றதுனால. ஸோ அவங்க முன்னாடி இருக்கிறத விட இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே டாக்டர். நிகழ்ச்சி அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துட்டு ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க சார்? சார் நான் வணக்கம் சார், நான் தேனியிலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க சார். டாக்டர் சார், அதாவது சார் டாக்டர் ஐயாட்ட பேசுகிறேன் சார். அதாவது தொண்டையில் வந்து அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு சார். சரி. ரெண்டாவது என்னன்னா, திடீர் தொண்டையில் வந்து ஒரு கையில் அடிபட்ட எப்படி ரத்தம் கட்டுமோ அந்த மாதிரி தொண்டை மேல் அன்னத்தில் வந்து ரத்தம் கட்டி அப்படியே ரத்தமா நிறைய ரொம்ப ஏகப்பட்ட ரத்தமா வந்துருது சார். எங்க? தொண்டையில இருந்தே வருது சார். அந்த சில்லு மூக்கு வடிஞ்சா எப்படி வருமோ அந்த மாதிரி சார். சரி. சில்லு மூக்குல அடிச்சோம்னா மூக்குல இருந்து ரத்தமா வடியுது இல்லைங்க சார். ஆமா.
அந்த மாதிரி வந்து தொண்டையில இருந்து அந்த மாதிரி வருஷம் நாங்களே இஎன்டி டாக்டர் எத்தனையோ விட்டு கேட்டேன் சார். நீங்க சொல்றதே எங்களுக்கு புரியலையே, அதப்படி வரும் அப்படின்னு தான் சொல்றாங்களே ஒழிய அதுக்கான ரீசன் என்ன இந்த மாதிரி இருக்குங்கிறதே அவங்க எதுவுமே சொல்லல, அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். ஓகே. இல்லை, நீங்கள் சொல்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு சின்ன ரத்த கட்டியாக இருக்கலாம். அதாவது ஆங்கிலத்தில் வந்து ஹெமாஞ்சியோமான்னு சொல்கிறது, அது சின்னதாக ரத்த குழாயிலேருந்து ஒரு சின்ன கட்டி போல் இருக்கும். அது வந்து நாக்குலேயோ மேலெண்ணத்துலேயோ இருந்தால் அல்லது நாக்கின் பின்பகுதியில் இருந்தால் அதுலேருந்து இந்த மாதிரி திடீர்னு ப்ளீடிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது மூக்கிலேயே பின்பக்கம் அந்த மாதிரி ஏதாவது சின்ன கட்டி இருந்தாலும் அதுலேருந்து தொண்டைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் காமன். இதை தவிர இன்னும் ரேராக வர்றது வந்து லங்ஸ்லேருந்து வரலாம் அல்லது வயிற்று பகுதியிலேருந்து வரலாம். பட் இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த எண்டோஸ்கோப்பி பண்ணி பரிசோதனை செஞ்சால் தான் இது என்ன பிரச்சனைன்றதை வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். டாக்டர், நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி இது லங் சம்மந்தமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ லங் சம்மந்தமாக இருந்தால் என்னவா இருந்திருக்கும் டாக்டர்? என்ன நுரையீரல்லேருந்து ரத்தம் வர்றதுக்கு வந்து காரணங்கள் வந்து நம்ம ஊரில் பொறுத்தவரையிலையும் முக்கியமான காரணம் வந்து டிபி, காச நோய். இது இல்லாமல் நம்ம நிறைய மூவிஸில் பார்த்துருப்போம், நுரையீரல் புற்று, கேன்சர். புற்றுநோய். ஸோ இது ரெண்டு வந்து மிக முக்கியமான காரணம். ஸோ எப்போ ஒருத்தருக்கு ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது அப்படி ஒரு தடவை வந்துச்சுன்னா பரவாயில்ல, திருப்பி வருதுன்னு அவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லும் பொழுது சார் சொன்ன மாதிரி அது இஎன்டி காஸ்லேருந்து வருதா, லங் காசஸ்லேருந்து வரலாம், இல்லை வயிறு சம்மந்தமான புண்கள் அது மாதிரி பாதிப்புலேருந்து வரலாம். ஸோ எப்போ ஒருத்தருக்கு இது திருப்பி வருதோ என்ன காரணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கண்டறிகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் ஒரு ப்ளீடிங் ஆகுதுனாலே அதுக்கு வந்து திருப்பி ரெக்கரண்டாக வரும்போது கிரானிக் ப்ளீடிங்கில் வந்து அனீமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகையும் ஏற்பட காரணம் இருக்குது. ஓகே கிரானிக் ப்ளீடிங்கில். ஸோ அதனால் வந்து அவங்க அதை கண்டிப்பாக என்னன்னு டயக்னோஸ் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் சரியான முறை. ஓகே. எனிவே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த கால் பார்த்துலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், நான் வில்லிவாக்கத்துல முருகன் பேசுறேன் சார். சொல்லுங்கள் முருகன், உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. சார், என்னோட இஎன்டி டாக்டர் கிட்ட பேசுறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எனக்கு ரெண்டு ப்ராப்ளம் சார். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நாளாவே மூக்குல அலர்ஜியும் கண்ணுல ஒரு மாதிரி அரிப்பு இருந்தது. ரெண்டாவது எனக்கு மூக்குல ஆபரேஷன் பண்ணிருக்கேன், சைனஸ். ஆனாலும் காலையில எந்திரிச்சு பயங்கர தும்மல் இருக்குது. இதே மாதிரி என் பையனுக்கு 11 years old, அவனுக்கு இதே மாதிரி மூக்குல அரிப்பு இருக்குது, அவனுக்கு தும்மல் கரெக்ட் நிறைய வருது சார். அவனுக்கு மூக்குல டான்சில் 2 ஆபரேஷன் பண்ணிருக்கு சார். இப்ப எனக்கு இந்த கொரட்டை வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார். அப்ராட்லாம் போனா சிங்கிளா படுக்க ரூம் காமனா எல்லாரும் கூடயும் படுக்க முடியல, ரொம்ப பிரச்சனையா இருக்கு. கொரட்டை சிவியரா வருது சார். இதுக்கு ஏதாவது சொல்லுங்க சார் ப்ளீஸ். அதாங்க நீங்கள் சொன்னது வந்து ஆக்சுவலாக 3 டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் சொல்கிறீங்க. ஒன்று வந்து அலர்ஜி. இந்த அலர்ஜினால தான் உங்களுக்கு வந்து மூக்கில் வந்து இந்த தும்மல், இந்த தண்ணி மாதிரி கொட்டுறது, மூக்கு அடைப்பு, இது எல்லாமே சிம்டம்ஸ் இருக்கும். இன்னொன்று வந்து இந்த கொரட்டை வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் திங். இதில் வந்து கொரட்டை வந்து முன்னெல்லாம் வந்து இந்த அளவுக்கு அதை பற்றி ஆராய்ச்சிலாம் பண்ணலை. ஸோ அதனுடைய பக்க விளைவுகள்லாமும் தெரியாது. எப்படி வந்து நல்ல ஏப்பம் விட்டு சாப்பிட்டாக்கா ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னு அர்த்தம் இருக்கோ, அதை மாதிரி கொரட்டை விடுறதும் ஒரு நல்ல தூக்கத்தினுடைய அறிகுறின்னு தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. நாளடைவில் இது மேலை நாடுகளில் வந்து இது கணவன் மனைவிக்கிடையே ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து பிரச்சனைகளில் முடிஞ்சுது. பட் அப்புறம் தான் இப்போ கடந்த ஒரு 7-8 வருஷங்களாக வந்து இதில் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி இந்த கொரட்டை வந்து வெறும் சாதாரண கொரட்டை, அதாவது மற்றவங்களுக்கு தொந்தரவு இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த கொரட்டை அதிகமாக இருக்கவங்களுக்கு பல பக்க விளைவுகள் இருக்குது. ரத்த அழுத்தம் அதிகமாகலாம், ஹார்ட் பீட் வந்து இர்ரெகுலராக இருக்கலாம், அல்லது வந்து அவங்களுக்கு டயபெட்டிஸ் போன்ற நோய்கள் வரலாம். அண்டு டே டைம் ஸ்லீப்பினஸ்னு சொல்கிறது. ஏன்னா ஆக்சுவலாக நம்ம மிஸ்டேக் பண்ணிக்கிட்டது வந்து குரட்டை இருந்தால் நல்ல தூக்கத்தினுடைய அறிகுறின்னு நினச்சிக்கிட்டோம். பட் அப்படி கிடையாது. குரட்டை அதிகமாக இருக்கும்பொழுது மூச்சு வெளிப்படுறது தடைப்படும் பொழுது அவங்களுக்கு வந்து தூக்கத்தினுடைய குவாலிட்டி வந்து நல்லா இல்லை. ஸோ அவங்களுக்கு அது தெரியாது. பட் அடுத்த நாள் அவங்க எழுந்துக்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. டே டைமில் வந்து நிறைய தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சில சமயத்தில் அவங்க ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களே மீறி கண் அசைஞ்சிட்டாங்கன்னா தே கேன் காஸ் ஆக்சிடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது.
இப்போ வந்து இதுக்கு தனி ஸ்பெஷாலிட்டி வந்து இதில் நிறைய ட்ரெயின் ஆகிருக்கும். நீங்கள் வந்து தகுந்த சென்டர் அங்கே மீட் பண்ணி 2 முக்கியமான டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஸ்லீப் ஸ்டடின்னு சொல்கிறது. இதில் வந்து நீங்கள் தூங்கும்பொழுது உங்களுடைய மூச்சு விடுறது, ரத்த அழுத்தம், பல்ஸு, ப்ளட் ப்ரெஷர் எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். ஆக்சிஜன் எவ்வளோ அளவுக்கு போகுது, சீராக போகுதா, தடைப்படுதா, இதெல்லாம் உங்கள் ஸ்னோரிங் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்றதையும் காட்டும். 2வது வந்து ஒரு ஸ்லீப் எண்டோஸ்கோப்பின்னு நீங்கள் உங்களை தூங்க வச்சு ஒரு சின்ன மருந்து கொடுத்து அதில் வந்து தூங்கும்பொழுது ஒரு சின்ன எண்டோஸ்கோப்பி மூக்கு வழியாக செலுத்தி உங்கள் மேலெண்ணம், டங் இதெல்லாம் எந்த அளவுக்கு வைப்ரேட் ஆகுது, எங்கே உங்களுக்கு சோக் ஆகுதுன்றதையும் பார்க்கலாம். ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கும் சைனஸ்க்கும் நோஸ்க்கும் வந்து டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது. சில சமயத்தில் தண்டுவடம் மூக்கில் ரொம்ப அதிகமாக வளைஞ்சிருந்தாலோ அல்லது மூக்கில் இருக்கிற சதைப்பகுதிகள் அதிகமாக வீங்கியிருந்தாலோ உங்களுக்கு குரட்டை வந்து கூடுதலாக ப்ராப்ளம் இருக்கலாம். பட் இந்த ஆய்வுகள் செஞ்சு இதை கரெக்டாக உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அதுக்கு தீர்வு கொடுக்க முடியும். இனிமேல் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நான் நாகப்பட்டிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க டாக்டர். எனக்கு 5 இயர்ஸாக வந்து மூக்குலேருந்து தும்மல் மட்டும்தான். விடிய காலம் எந்திரிச்சா தும்மல், அதுமாரி நைட்டு தும்மல். நான் எப்போ பகலில் தூங்கி எந்திரிச்சாலும் தும்மல், ஒன்லி தும்மல் மட்டும்தான் சார். சரிம்மா. அது நான் ஏற்கனவே எல்லா டாக்டர்கிட்டையும் பார்த்துருக்கேன். அவங்க வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, அதனால உங்களுக்கு அலர்ஜி ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி தான் மாத்திரை கொடுத்துட்டு இருக்காங்க. நான் 5 இயர்ஸாக சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். இதுக்கு இன்னமும் சரியானதா தெரியல சார். மாத்திரை சாப்பிடும்போது நிற்குது, அதை கொஞ்ச நாள் விட்டுட்டா அப்புறம் திருப்பி ஆரம்பிச்சிருது. அதாம்மா, நீங்கள் உங்களுக்கு இருக்கிறது வந்து இந்த அலர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை. அதில் வந்து நம்ம உடம்பு வந்து சில பொருட்களை அந்நிய பொருட்களாக ட்ரீட் பண்ணுது. அப்போ உடம்புல வந்து ரியாக்ஷன் வருது. இதுதான் அலர்ஜி. இதில் வந்து காமனஸ்ட் அலர்ஜி வந்து இன்ஹேலண்ட் அலர்ஜின்னு சொல்கிறது. அதாவது காற்றில் இருக்கிற பொருட்கள், இந்த தூசினா நம்ம ஒரு விதம் 2 விதம் இல்லை, கிட்டத்தட்ட 30-40 வகையான தூசிகள் சொல்கிறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு வந்து ஒத்துக்கலைன்னா அதனுடைய ரியாக்ஷன் தான் இந்த வெளிப்பாடு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து அதாவது உங்கள் இம்யூனிட்டி தடுப்பு சக்தி கம்மியாக இருக்குன்றது கிடையாது. மோர் தென் தட் உங்களுடைய இந்த அலர்ஜிக்கான பொருள் வந்து உங்கள் ரத்தத்தில் வந்து அதிகமாக இருக்குது. ஐஜிஇன்னு சொல்லுவாங்க. இது அதிகமாக இருக்கும். ஸோ இது 2 விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு எதில் அலர்ஜின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த இம்யூனோதெரப்பின்னு கொடுக்கறது ஒன்று. 2வது வந்து உங்களுடைய ஐஜிக்கு சில சமயத்தில் ஸ்டீராய்டுன்னு சொல்லக்கூடிய மருந்துகள் உபயோகப்படும். ஆனால் அது வந்து ஒரு டாக்டருடைய மேற்பார்வையில் தான் நீங்கள் எடுக்கணும். அதுக்கு நிறைய விளைவுகள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் டாக்டருடைய மேற்பார்வையில் எடுக்கணும். 3வது, இதை நீங்கள் அப்பப்போ வரும்போதெல்லாம் இந்த ஸ்டீராய்டு மாத்திரை எடுக்க முடியாது. நீங்கள் ஆன்டி அலர்ஜிக் மாத்திரையும் நேசல் ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்கும் அலர்ஜி. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்கிருந்து பேசுகிறீங்க சார்? திருநெல்வேலியிலிருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. சித்தப்பாவுக்கு வந்து ஆத்மா சொல்கிறாங்க, வயிற்றுல புண்ணு. ஓகே. இன்னும் பார்த்துட்டு சரியா உங்களுக்கு ஓகே என்ன முறைப்படி என்ன சாப்பிட்டா என்ன சரியாகும், இல்லை என்ன செக்அப் பண்ணும்? ஆஸ்துமா இருக்குங்களா அப்பாவுக்கு? ஆமாம் ஆமாம் சார். வயிற்றுல புண்ணு இருக்கு இல்லைங்களா? ஆமாம், முறையில் புண்ணு இருக்கு, வலிக்கும், வயிறு தான் வலிக்குது. ஓகேங்க. ஆஸ்துமாங்கிறது அவருக்கு அறிகுறிலாம் எவ்வளோ நாளாக இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? ஒரு 1 இயராக இருக்குது சார். அவருக்கு இந்த புகைப்பழக்கம் இது மாதிரி அறிகுறிகள் புகைப்பழக்கம், பீடி பிடிப்பாரு சார். தண்ணி முதல் அடிச்சாங்கன்னு பண்ணிப்பார், தண்ணி பறிக்க கிடையாது, மறக்க முடியல. அதாவது ரொம்ப இருக்க முடியல வீட்டு. சரி. அதாவது அவரை பொறுத்தவரையிலையும் டெய்லி ஆஸ்பத்திரி ஊசி போகிறாப்ப வந்துட்டு புரியுதுங்க. வயிறு வலி. அதாவது அவரோட புகைப்பழக்கம் குடிப்பழக்கம் 2மே வந்து வயிறையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நுரையீரலையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து அது இல்லாமலே ஒரு பிரச்சனை வயிறில் புண்ணு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து அல்சர் மாதிரி இருக்கும்போது அதுவே ஆஸ்மா சிம்டம்ஸே அதிகம் பண்ணிவிடலாம். ஸோ இப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா அவரோட பழக்கங்கள், குடிப்பழக்கம் அண்டு ஸ்மோக்கிங் 2ஐயும் முதல்ல நிறுத்திடணும். ஃபஸ்ட்டு நம்மளால் தடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு பிறகு அந்த சிம்டம்ஸ், ஆஸ்மா வந்து மூச்சு இழைக்குது, அந்த புகையை உள்ளே போய் படிஞ்சு காற்று வந்து சரியாக உள்ளே போயிட்டு வர முடியாத நிலை இருக்கிறதுனால இந்த காற்று இயல்பாக உள்ளே போய் வர மாதிரி காற்றுக்குழாய் விரிவடை வைக்கிறதுக்கு
இன்ஹேலர் மாதிரியான மருந்துகள், அந்த மருந்துகள் எடுத்துக்கிட்டு ஆஸ்மா சிம்டம்ஸை முதல்ல குறைக்கணும். அப்புறம் இந்த குடல் புண்ணுக்கு அசிடிட்டிக்கான மருந்துகள் முறைப்படி மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்துக்கிட்டால் அந்த அல்சர் குறையும் பொழுது லங் சிம்டம்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த தடுப்பு மருந்துகள் கூடவே அந்த கெட்ட பழங்களை அவாய்ட் பண்ணும் பொழுது ஈஸியாக குணமாயிடலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர்ஸ், ஐ திங்க் இப்போ இந்த வெள்ளம் வந்து போனதில் வந்து ஹைஜீன் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் எந்தெந்த ஹைஜீன் தேவைன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், ஹைஜீன்ஸ் ரொம்ப முக்கியம் இப்போ அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னென்ன ஹைஜீனை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் டாக்டர்? இது இந்த டைம் பொறுத்தவரையிலையும் நீங்கள் கேட்குறீங்க. இந்த டைமில் வந்து நம்மளுக்கு அந்த டிசீஸ் பரவக்கூடிய இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கான ஹைஜீன்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1 வாட்டர். ஸோ வாட்டர் வந்து பாயில் பண்ணி குடிக்கணும். கண்டிப்பாக வந்து வாட்டர் கிடைக்கிறதே இன்னைக்கு தேதியில் கஷ்டமாக இருக்கிறதுனால அதனோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை எவ்வளோ தூரம் நல்லா ரோலிங் பாயில்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு சாதாரணமாக சுட வச்சா பத்தாது, கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஹேண்ட் ஹைஜீன். வெளியில் போயிட்டு வந்தோம்னா முக்கியமாக கை வழியாக நிறைய வியாதிகள் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு குறைஞ்சது 2 நிமிஷம் சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிடணும். ஹேண்ட்னா கை வரைக்கும் வாஷ் பண்ணுறது, முழங்கை வரைக்கும் வாஷ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கால்கள், ஏன்னா இந்த முக்கியமாக இந்த டைமில் பரவக்கூடிய அந்த லெப்டோஸ்பைரோசிஸ், எலிஜுரம் அப்படின்னு சொல்கிறது வந்து கால்களில் இருக்கிற விரிசல்கள்னால உள்ளுக்குள்ளே அந்த வியாதி என்ட்ராகிறதே அதுதான் போர்ட் ஆஃப் என்ட்ரி. ஸோ என்னை பொறுத்தவரையும் வாட்டருக்கு எஸ்கேப் ஆகாதவங்க ரொம்ப கம்மி இந்த டைமில். ஸோ யாருனாலும் வெளியில் ஒரு ஸ்டாக்னன்ட் வாட்டர், நல்ல வாட்டராக கூட இருக்கலாம், தண்ணி காலில் பட்டுச்சுன்னா வீட்டுக்குள்ளே வந்தோடனே முதல்ல நான் என்ன கேட்டேன்னு சொன்னால், ஈவன் முடிஞ்சால் வீட்டுக்கு வெளியிலேயே கூட கால் நல்லா வாஷ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போய் இந்த கிராக் முக்கியமாக இருக்கிறதுனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கால்களோட கேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சேற்றுப்புண், இந்த எலிஜுரம் இதெல்லாம் வந்து இந்த டைமில் ரொம்ப ரொம்ப வரும். அதுக்கப்புறம் காஃப் ஹைஜீன். இப்போ ஒருத்தர் இந்த சீசனில் ஈஸியாக தொற்று பரவ வாய்ப்பு இருக்கிறதுனால இரும்பும் பொழுது அந்த முகத்தையும் மூக்கையும் நிறைய பேர் இப்படி பண்ணால் போதும்னு நினைக்கிறாங்க. ஃபுல்லாக கவர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த டோட்டல் ஏரியாவை கவர் பண்ணி காஃப் எட்டிக்வெட்னு சொல்கிறேன் இல்லைங்களா. வெளியில் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் காஃப் இருக்கவங்க போகும்போது அவங்க பக்கத்தில் யார் நிற்கிறாங்கன்னு பார்க்காமலே அப்படியே எறும்பக்கூடாது. கண்டிப்பாக அடுத்தவங்களை யோசித்து பார்க்கணும். ஓகே டாக்டர். டாக்டர், ஐ திங்க் இஎன்டி அண்ட் பல்மனரி மெடிசன் வந்து எந்த இடத்துல மீட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க டாக்டர்? அதான் இதுக்கு முன்னே வந்து ஆக்சுவலாக தனித்தனி ஸ்பெஷாலிட்டியாக ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போது வெரி ஆஃபன் வந்து என்னுடைய பேஷண்ட்ஸ் அவருக்கு அனுப்புகிறதோ அவருடைய பேஷண்ட்ஸ் நான் பார்க்குறதோ ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து தே கால் இட் யுனைடெட் ஏர்வே டிசீஸ்னு. ஓகே, அதாவது முன்ன அப்பர் ரெஸ்பிரேட்டரி தனியாக, லோயர் ரெஸ்பிரேட்டரி தனியான்னு பிரித்தாங்க. ஓகே, இப்போ அப்படி இல்லாமல் இங்கே வர ரியாக்ஷன் இங்கேயும் வருது, இங்கே வர ரியாக்ஷன் இங்கேயும் வருதுன்னு தே ஃபீல். ஓகே. ஸோ அதனால் வந்து இரண்டையுமே இப்போ அலர்ஜி இருந்ததுன்னா 2 இதுலேயும் ட்ரீட் பண்ணுறது நல்லது, ரெண்டையுமே நல்லா ஹெல்த்தியாக வைக்கிறது நல்லதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே டாக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு ஆஸ்மா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த தும்பல்ங்கிறது ரொம்ப காமனாக இருக்கும். அதே மாதிரி தும்பல் பாதிப்பு இருக்கவங்க வந்து ஆரம்பத்தில் அதை முறைப்படி மருந்துகள் எடுத்து சரி பண்ணாமல் சில சமயம் அலர்ஜிக்கான மருந்துகள் ரெகுலராக நேசல் ஸ்ப்ரேஸ் போட வேண்டியிருக்கும் சார் சொன்ன மாதிரி. அது சரி ஆகலைன்னா சர்ஜரிஸ்லாம் பண்ணி அந்த அடைப்புகள் எடுத்து விட வேண்டியிருக்கும். இதை முறைப்படி கவனிக்கலைன்னா லேட்டர் அவங்களுக்கு ஆஸ்மா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகுது. ஸோ இதுதான் ஒன்றுக்கு ஒன்று உள்ள ரிலேஷன். நம்ம அலர்ஜி அப்படிங்கிறது நேசல் அலர்ஜி இருந்தால் செஸ்ட் கன்ஜெஷன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செஸ்ட் கன்ஜெஷன் இருக்கவங்களுக்கும் இன்வேரியபிளி நேசல் அலர்ஜி இருக்குது. ட்ரீட்மெண்ட்டும் அதே மாதிரி வீசிங் இருக்கவங்க வந்து தும்பல் இருக்கும், வீசிங்க்கு மட்டும் மருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது வந்து ஆக்சுவலாக மூக்குக்கும் சேர்த்து எடுக்கும் பொழுது ரிசல்ட்ஸ் வில் பி குட். ஓகே, ஸோ மெடிசனுக்கு போகும்போதும் வந்து கம்பைண்டாக நம்ம 2 ஏரியாவையும் சைமல்டேனியஸாக பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே டாக்டர், நிகழ்ச்சி அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் இப்போ மூக்கு டாக்டர் சொல்லுங்கள் சார், கேளுங்க. உங்கள் சந்தேகம் என்ன சொல்லுங்கள் சார். சார் இது வந்து நம்ம இது சத வளர்ச்சி ஏற்பட்டது. ஓகே.
அந்த சத வளர்ச்சி வந்து இப்போ ஆபரேஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து மழையில நனைஞ்சோம்னா மறுபடியும் அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமாங்க. சார் உங்கள் டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சார். சொல்லுங்கள் டாக்டர். நீங்கள் கேட்குறது வந்து மூக்கில் சதையை பற்றி. இந்த சதைன்றது யூஸ்வலாக அலர்ஜினால் வர பாலிப்புன்னு சொல்கிறது, அலர்ஜிக் க்ரோத். இது வந்து மழையிலான நனையும் போதும் வரலாம், மழை இல்லாமையும் வரலாம். அது திரும்பி வர்றது வந்து உங்களுடைய அலர்ஜி தன்மை வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்றதை பொறுத்தது. இரண்டாவது, ப்ரீவியஸாக ஆப்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 100% கிளியர் பண்ணியிருக்காங்கன்றதை பொறுத்தது. இது ரெண்டை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அது திரும்பி வருமா வராதான்றதை பற்றி தெரியும். ரெண்டாவது வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த ஆன்டி அலர்ஜிக் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது கொஞ்சம் நல்லது. உங்களுக்கு அதிகமாக அந்த தன்மை இருந்ததுன்னா அலர்ஜி, நீங்கள் ரெகுலராக மெடிசன் எடுத்துக்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கமலர்லேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க டாக்டர்ஸ் கிட்ட. இஎன்டி டாக்டர். சொல்லுங்கம்மா. ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்கள். வணக்கம், சொல்லுங்கள் சார். எங்கள் பையனுக்கு 25 வயசு ஆகுது சார். சரி. அடிக்கடி சளி பிடிச்சிருக்கு சார். தண்ணி ஏதாவது மாற்றினா உடனே சளி பிடிச்சிருக்கோம். சரிம்மா. சார் அதுக்கு என்ன சார், ஒரு டேப்லெட் அடிக்கடி எடுத்துக்குவான். ஒரு வாரம் சளியாக இருக்கும், அப்புறம் ஒரு வாரம் நல்லா இருக்கும், திரும்ப சளி பிடிக்கும் சார். இல்லை, அதாவது சளியில் வந்து 2 வகை இருக்குமா. ஒன்று வந்து இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடியது. இன்ஃபெக்ஷன் வந்து மஞ்சளாவோ பச்சையாவோ சளி வர்றது, சைனஸில் அதிகமாக இன்ஃபெக்ஷன் வந்து வர்றது ஒன்று. இன்னொன்று வெறும் அலர்ஜினால் வர்றதுல வெறும் உங்களுக்கு தண்ணி மாதிரி தான் கொட்டும் அல்லது மூக்கு அடைப்பு வரும். நீங்கள் வந்து எந்த டைப் சொல்கிறீங்கன்னு தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் ரொம்ப நாளாக இருக்குனாக்கா அவருக்கு வந்து அந்த சிடி ஸ்கேன் நோஸ் அண்ட் சைனஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா சைனஸ் உள்ளே வந்து மாறுதல்கள் இருக்கா, எந்த அளவுக்கு இருக்குது, இல்லை சத வளர்ச்சி ஏதாவது இருக்கான்றதெல்லாம் பார்க்கணும். அதை பார்த்தா தான் உங்களுடைய கரெக்டான அணுகுமுறை என்னன்றதை வந்து சொல்ல முடியும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பகலத்துலேருந்து பேசுகிறேங்க சார். சார் உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க டாக்டர்ஸ் கிட்ட. சார் சொல்லுங்கள். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நேற்று மார்னிங் பார்த்தீங்கன்னா எனக்கு மோஷன் போயிட்டு இருக்கு, பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது சார் மூக்குலேருந்து ஆட்டோமேட்டிக்காக பிளட் வந்துட்டு இருக்கு சார். சரி. இது மாதிரி ஏற்கனவே வந்ததில்லை சார் அந்த மாதிரி. அதான் உங்களுக்கு வந்து ரத்த அழுத்தம் ஏதாவது இருக்கா? என்ன ப்ராப்ளமா சார் இருக்கும்? என்னங்க? உங்களுக்கு ரத்த அழுத்தம் இருக்கா சார்? ஆட்டோமேட்டிக்காக பிளட் வந்துட்டு இருக்கு. பிபி ப்ராப்ளம் இருக்கா உங்களுக்கு? இல்லைங்க சார், இது வரைக்கும் பிபிலாம் நார்மல் தான் சார். நேற்று ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது 150 இருந்துங்க. ஒரு ரீசன் வந்து நம்ம நார்மலாக மோஷன் போகும்போது ஸ்ட்ரெயின் பண்ணுவோம் கொஞ்சம். அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ரத்த அழுத்தம் நார்மலாக கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மூக்கில் உங்களுக்கு ஏதாவது சின்ன ப்ளீடிங் பாயிண்ட் இருந்தால் அங்கேருந்து ப்ளீட் ஆகிருக்கும். இது வந்து நீங்கள் காது மூக்கு தொண்டை மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா அவங்க ஒரு முறை எண்டோஸ்கோப் வச்சு ஏதாவது ப்ளீடிங் பாயிண்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி இருந்ததுன்னா அது சின்ன கெமிக்கல் வச்சு சீல் பண்ணிடலாம். அது பண்ணிட்டா உங்களுக்கு ப்ளீடிங் திருப்பி வராது. பட் நீங்கள் கண்டிப்பாக ரத்த அழுத்தம் இருக்கான்றதையும் நல்லா தீவிரமாக பரிசோதிச்சுக்கணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் நாமக்கல் வந்து பேசுகிறேன் சார், சக்திவேல். சொல்லுங்கள் சக்திவேல், உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. சார் எனக்கு வந்து வயசு 28 ஆகுதுங்க சார். புகை குடிக்கிற பழக்கம் வந்து இருக்குங்க சார். அதில் நுரையீரல் ஏதாவது பாதிக்கப்படுமா, அதில் எப்படி நாங்கள் மீண்டு வெளியில் வர்றது அப்படிங்கிறது நான் தெரிஞ்சு கேட்குறேங்க சார். இந்த கேள்விக்கு பதில் வந்து 100% உண்மை. கண்டிப்பாக நுரையீரல் பாதிப்பு வந்து வரும். ஸ்மோக்கிங் வந்து இன்னைய தேதியில் நுரையீரல் பல பிரச்சனைகளுக்கு முக்கியமாக காரணம் இருக்குது. என்னென்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது நுரையீரல் புற்றுநோய். நுரையீரல் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு மிக எளிமையான வழி வந்து ஸ்மோக்கிங்கை விடுறது தான். இது இல்லாமல் நாள்பட்ட நுரையீரல் அலர்ச்சின்னு சொல்லுவோம், சிஓபிடி. இப்போ உங்களுக்கு அறிகுறிகள் எதுவும் தெரியாமல் இருக்கலாம். ஒரு 50 வயது 60 வயது கிடக்கும் பொழுது மூச்சு வாங்குறது இருக்க அதிகமாகிட்டே போகும். அப்போ வந்து ஸ்மோக்கிங் நான் விட்டுறலாம், விட்டுட்டு கூட அந்த உள்ளுக்குள்ளே இத்தனை நாளாக பண்ணின புகையினால் அந்த வியாதி உங்களை விட்டு போகவே போகாது. இந்த மூச்சு அடைப்புங்கிறது அதிகமாகிட்டே போயிட்டு வயதான காலத்தில் ஏற்கனவே பல பிரச்சனைகள் நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நாமளாக ஒரு பிரச்சனையை தேடிக்கிறதுக்கு
வழி கொடுக்க வேண்டான்னு பார்க்குறேன். அதனால் கண்டிப்பாக இந்த ஏஜ் வந்து ஸ்மோக்கிங் செசேஷன் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஆரம்பத்திலே நிறுத்தினா தான் அதனோட பாதிப்புகள் குறைவாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். என்ன எடுக்கலாம்னா, முதல்ல யூ ஷுட் கெட் மோட்டிவேட்டட். அந்த நுரையீரல் பழக்கத்தினால, ஸ்மோக்கிங் பழக்கத்தினால என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிற அடிப்படை நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நிறையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் வரும். தட் இஸ் கால்ட் இஸ் நெகட்டிவ் மோட்டிவேஷன். நம்ம வந்து புற்றுநோய் வாயிலிருந்து எங்கே வேணாலும் வரலாம், நுரையீரலில் வரலாம், டாக்டர் மூச்சுத்திணறல் இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ இதை பற்றி அறிவு வரும் பொழுது நம்மளுக்கு ஒரு பயம் வரும். அந்த பயத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஸ்மோக்கிங் நிறுத்துறதுக்கான என்ன வழிகள், சில வகையான மாத்திரைகள் இருக்குது, சூயிங்கம்ஸ் இருக்குது, பேச்சஸ் மாதிரி கூட ஒட்டிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ முதல்ல யூ ஷுட் கெட் மோட்டிவேட்டட். இல்லைனா அந்த சூயிங்கம்மும் போட்டுக்கிட்டு ஸ்மோக்கிங்கும் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் ஏன் ஸ்மோக்கிங் நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தீவிர நோக்கம் வச்சுக்கிட்டு அதை மருத்துவர் ஆலோசனைப்படி அந்த மருந்துகளை எடுத்துக்கும் பொழுது இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க சார்? ஹலோ சார். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நான் வில்லிவாக்கத்துல லக்ஷன் பேசுறேன் சார். சொல்லுங்க லக்ஷன். தும்மலும் மூக்கரிப்பும் அதிகமா இருக்கு. ஆனாலும் நாங்க ஆபரேஷன் பண்ணிட்டேன், அது ஒன்றும் சரியாகல. இதுக்கு என்ன மெடிசன் சார்? என்ன ஏஜ் உங்களுக்கு? 11. ஓகே. நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு பிரச்சனை வந்து கிரானிக் அலர்ஜி தான். இந்த ஒவ்வாமைன்னு சொல்கிறது. இந்த அலர்ஜிக்கு வந்து அலர்ஜி டேப்லெட்ஸும் நேசல் ஸ்ப்ரேஸும் யூஸ் பண்ணால் சஃபிஷியண்ட்டாக ரிலீஃப் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு யோஸ்னோஃபிலியா அதிகமாக இருந்தால் அதுக்கும் ஒரு கோர்ஸ் டேப்லெட் எடுத்துக்கிறது நல்லது. இந்த அலர்ஜிக்கு வந்து ஆப்ரேஷன் எதுவும் ரொம்ப பயன் கொடுக்காது. மூக்கு தண்டு அதிகமாக வளைஞ்சிருந்தாலோ அல்லது உள்ள சதை வளர்ச்சி ஏதாவது இருந்தால் சர்ஜரி பண்ணலாம். மற்றபடி சர்ஜரியில் வந்து இதுக்கு எதுவும் அலர்ஜிக்கு எதுவும் பெனிஃபிட் இருக்காது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க சார்? சார் சென்னை கொளத்தூர்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க சார், உங்கள் சந்தேகம் என்ன? பேர் கோபாலகிருஷ்ணன். என்னோட பையனுக்கு 17 வயசு ஆகுது. ஓகே. அவனுக்கு வந்து அடிக்கடி அந்த கோல்டு எஃபெக்ட், த்ரோட் இன்ஃபெக்ஷன், இதனால இவர் ENT கிட்ட கூட்டு போயிருந்தோம். அவன் டென்டிஸ்ட் கிட்ட கூட்டு போயிருந்தான் சார். பேட் பிரீத் வேற இருந்தது. சரி. அவர் என்ன சொன்னார்னா, இல்லைங்க நீங்க வந்து ஒரு நல்ல ENT பாருங்கன்னாரு. சரிங்க. அப்புறம் ENT கிட்ட போட்டுன்னு அவர் என்ன சொன்னார்னா, அடிநாய்டுல வந்து பின்னாடி வந்து சதை வளர்ந்து இருக்கு. சரி. அதனால வந்து அந்த அடிக்கடி த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரது வாய்ப்பு இருக்கு, நீங்க ட்ரீட்மெண்ட் இல்லை சர்ஜரி பண்ணாரு. சரி. அதுக்கப்புறம் வந்து ஒரு இயற்கை மருத்துவர் என்ன சொன்னார்னா, நீங்க இது மூச்சு பயிற்சி பிராணாயாமம் பண்ணுங்கன்னாரு. அந்த பிராணாயாம பயிற்சி பண்ண உடனே ஓரளவுக்கு அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் எல்லாமே கம்மி ஆயிடுச்சு. ஆனா அந்த பேட் பிரீத் மட்டும் இருந்துட்டு அந்த வாய்க்குள்ள அந்த துர்நாற்றம் வந்துட்டு இருக்கு அவன் பேசும்பொழுது. பட் அது என்ன பண்றதுன்னே தெரியல. அதுதான் சரி சார் கிட்ட கேட்கலாம், ENT வந்து லங்ஸ் டாக்டர் கிட்ட கேட்கலான்னு. அதாங்க, பேட் பிரெத் வந்து காமனாக வர்றது வந்து மவுத்தில் இந்த டென்டல் ஹைஜீன்னு சொல்கிறது. பற்கள் சுத்தமாக இல்லைன்னா, பற்களில் காரை படிஞ்சிருந்தா அல்லது வந்து சொத்தைப்பல் இருந்தால் இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்குது. அது இல்லாமல் கிரானிக் சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் சம்டைம்ஸ் பேட் பிரெத் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த அடினாய்டுனால் மட்டும் பேட் பிரெத் வரும்னு சொல்கிறது அவ்வளவு காமன் கிடையாது. அடினாய்டுனால் எப்போ வரும்னா, அவர் அடினாய்ட் பெருசாக இருந்து அதனால் மூக்கடைப்பு ஏற்பட்டு அவர் வாய் வழியாக மூச்சு விடுறாரு தூங்கும்பொழுது, அல்லது கொரட்டை விடுறாருன்னா அதனால் இருக்கலாம். இந்த அடினாய்டு பெருசாக இருக்கா இல்லையான்றது வந்து பார்க்குறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரே ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அது தெரிஞ்சிடும் அது பெருசாக இருக்கா இல்லையான்றது. ஸோ அதை வந்து நீங்கள் நிவர்த்தி செஞ்சுக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? தருமபுரியிலேருந்து லதா பேசுகிறேங்க. சொல்லுங்க லதா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. பாப்பாக்கு வயிற்றுல வந்து டயக்ராம்ல வந்து ஓட்டை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பெருங்குடல் ஃபுல்லும் நெஞ்சுக்கிட்ட வந்திருக்கு. சரிங்க. அது என்ன டாக்டர் கிட்ட கேட்கணுங்க? அதாவது டயஃப்ரம்ங்கிறது நுரையீரலையும் வயிறையும் பிரிக்கக்கூடிய ஒரு ஜவ்வு. அந்த ஜவ்வு சுருங்கி விரியறதுனால தான் நம்ம சுவாசமே நடக்குது. அது வழியாக தான் உணவு குழாய் வந்து வயிற்றுக்கு போகுது, இரத்த குழாய்களும் வயிற்றுக்கு போகுது. அது நார்மலாக ஒரு கரெக்டான அந்த அளவில் இருக்க துவாரம் வழியாக போகும். சில பேர்த்துக்கு அந்த துவாரத்தினோட அளவு வந்து அந்த தசை வீக்காக இருக்கிறதுனால பெரியதாக இருந்துச்சுன்னா அந்த உணவு வயிற்றில் இருக்கிற பொருட்கள், உணவு குழாய் இதெல்லாம் வந்து நெஞ்சுக்குள்ளே வந்துடும். அப்படி வரும்பொழுது சில பேர்த்துக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல்
இயல்பாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து சில சமயம் சர்ஜரி பண்ணலாம், இல்லை தொந்தரவு இல்லைங்கிறதுனால சாதாரண ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஃபிசியோதெரப்பி இது மாதிரி பண்ணினா போதும். அதே மூச்சடைப்பு அல்ல ஜீரண கோளாறுகள், உணவு அது செரிமானம் ஆகாமல் இருக்குது, இல்லை அப்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி உணவு குழாய் போகிறதே ஃபுட் போகிறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு கார்டியோதொராசிக் சர்ஜன் இருக்காங்க, கேஸ்ட்ரோ சர்ஜன்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேரையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த டயஃப்ரமேட்டிக் டிஃபெக்ட் அந்த ஓட்டையை வந்து சரி பண்ணிக்கிறது உங்கள் குழந்தை நல்லாகிறதுக்கு ரொம்ப முக்கியம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம். சார் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் கவலை மாவட்டம் ஆலாவரத்துலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள் சார். சார் சின்ன பையன் வந்து காலில் நீர் வருது சார், தாய் முத்தோன்னா என்ன காரணம் கேட்கலாம் சார். காதுலேருந்து நீர் வருதா? ஆமாம் சார். சரி, அது காமன் ரீசன் வந்து காதில் அந்த காது ஜவ்வில் ஓட்டை இருக்கலாம். ஸோ அது வழியாக சீழா அல்லது தண்ணி மாதிரி வரலாம். 2வது காரணம் வந்து ஃபங்கஸ், இந்த காளான். அது வந்து சில சமயத்தில் அந்த காது பேசேஜில் வளர்ந்து அதனால் நீர் வரும். ஸோ இது நீங்கள் இஎன்டி டாக்டர் பார்த்தீங்கன்னா அது அந்த காதை க்ளீன் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லிவிடுவாங்க. டெம்பரரி சொல்யூஷன் வந்து ஆயின்மெண்ட்ஸ் அண்டு தேவை இருந்தால் ஆன்டிபயோட்டிக். பட் காதில் ஓட்டை இருக்கும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட்டாக அதுக்கு கிளியர் ஆகணுன்னா அதுக்கு அறுவை சிகிச்சை தான் பண்ணி ஆகணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் நாகர்கோவிலேருந்து நவாஸ் பேசுகிறேங்க. சொல்லுங்கள் நவாஸ், உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா காலையில் வந்து எந்திரிச்ச உடனே வந்து அடிக்கடி தும்மல் வரும். ஓகே. அந்த சன்லைட்டை பார்க்க முடியாது, சன்லைட்டை பார்த்தா கண்ணில் இருந்து சாரசாரியாக தண்ணி வரும். சரிங்க. இதனால வந்து எனக்கு ரொம்ப ஸ்கூலுக்கு போகிறது காலேஜுக்கு போகிறது அந்த ரொம்பவே எனக்கு பாதிப்பாக இருந்துட்டு இருந்தது. அப்போ நிறைய டாக்டர்கிட்ட காமிச்சோம், சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது அலர்ஜி அப்படின்னாங்க. ஆமாம். ஆனால் திரும்ப எனக்கு ஒரு அலர்ஜிக்கு ஒரு சின்ன டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட் சாப்பிட்டா உடனே நிற்கும் அது. ஆனால் அப்புறமா இன்னொரு டாக்டர் சொன்னாங்க இது வந்து ரொம்ப ஹெவியான டோஸ், இது எடுக்காதீங்க, அப்புறமா உங்களுக்கு இது ஃபியூச்சரில் ஏதாவது பிரச்சனை வரும்னாங்க. ஸோ அதை நிப்பாட்டிட்டேன். இப்போ கூட எனக்கு இருக்குது, எனக்கு டெய்லி இந்த மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. இல்லைங்க, அதாவது அலர்ஜிக்கு வந்து நீங்கள் மாத்திரை எடுத்துக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஸ்டீராய்டுன்னு ஒரு மாத்திரை இருக்குது, அதுதான் வந்து லாங் டேர்ம் எடுக்கக்கூடாது, ஏன்னா அதுக்கு பக்க விளைவுகள் இருக்கும். பட் ஆர்டினரி ஆன்டி அலர்ஜிக் டேப்லெட்ஸ்னால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2வது வந்து நீங்கள் நேசல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. நேசல் ஸ்ப்ரே வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அலர்ஜியிலேருந்து ரிலீஃப் இருக்கும். ஸோ நீங்கள் மாத்திரையும் நேசல் ஸ்ப்ரேயும் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிலீஃப் இருக்கும். ஆன்டி அலர்ஜிக் மாத்திரையினால் பக்க விளைவுகள் கிடையாது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர்ஸ், இப்போ வந்து இந்த சைனஸ் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து இந்த மாதிரி சமயங்களில் இந்த மாய்ஸ்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகும்னு சொல்கிற சமயத்தில் வந்து அதிக பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமோ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும், அண்ட் வேக்சினேஷன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இதை பற்றி நம்ம சின்ன பிரேக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த சைனஸ் இருக்கிறவங்க ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு பல மெடிகேஷன்ஸ் ப்ராசஸ்க்கு போக வேண்டியதாக இருக்கும். பட் இந்த சமயத்தில் வந்து அவங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ராவாக பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க டாக்டர்? அதாவது சைனஸ் இருக்கவங்கன்னா சைனஸ் ஆக்சுவலாக வந்து ஒரு நார்மல் டிசீஸ் ஸ்ட்ரக்சர் இன் த பாடி. ஓகே ஓகே ஃபேஸ். ஓகே. ஸ்கல் போன். அதில் வந்து இன்ஃபெக்ஷன் இருந்தால் சைனசைட்டிஸ் சொல்கிறோம். ஸோ இது வந்து வெறும் அலர்ஜி காரணமாகவும் இருக்கலாம் அல்லது இன்ஃபெக்ஷன்னாகவும் இருக்கலாம். இன்ஃபெக்ஷன் இருந்து அது திடீர்னு ஃப்ளேரப் ஆனால் இந்த டைமில் அவங்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படும். மற்றபடி இன்ஃபெக்ஷன் இல்லை, வெறும் அலர்ஜி தானே, வெறும் அலர்ஜி மாத்திரைகள் போகும். 2வது வந்து இந்த சளி, இன்ஃபெக்ஷனில் சளி நிறைய சேர்ந்துருந்தால் அவங்களுக்கு வந்து இன்ஹலேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வெறும் ஹாட் வாட்டரில் ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணலாம்,
அல்லது யூக்கலிப்டஸோ அமிர்தாஞ்சன் விக்ஸ் ஏதாவது போட்டு அந்த ஆவி பிடிக்கலாம். அது வந்து ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சளி நிறைய இருக்கும்பொழுது. மற்றபடி அவங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரையாக வச்சுக்கணும். லைக் நனைஞ்செல்லாம் வந்தாங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ மாற்று துணிகள் மாற்றிக்கணும். டாக்டர் திருப்பதி சொன்னபடி கால் கையெல்லாம் ரொம்ப சுத்தமாக கழுவிக்கணும். தலை நனைஞ்சு இருந்துட்டு அப்படியே ரொம்ப மணிக்கணக்கில் இருக்கிறது நல்லதில்லை. ஸோ இதெல்லாம் அவங்க ஈரப்பதம் இல்லாத இடத்துல வந்து இருக்கணும். இன்னொரு காமனான பாயிண்ட் என்னென்னா, இப்போ சார் சொன்னார் இல்லைங்களா, அந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து அலர்ஜினாலேயும் வரலாம், இன்ஃபெக்ஷனாலேயும் வரலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கோல்டு ஒன்று பிடிச்சிச்சு அப்படின்னா உடனே ஒரு ஆன்டிபயோட்டிக் அவங்களே பேரே சொல்கிறாங்க வாங்கி போட்டுக்கிறாங்க. அது பாதி நேரங்களுக்கு மேலே இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுக்கே சான்ஸே கிடையாது. ஸோ அது வந்து இன்ஃபெக்ஷனாக அலர்ஜியான்னு தெரியாமல் கூட மக்கள் தவிர ஆன்டிபயோட்டிக்ஸ் எழுதுகிற பழக்கம் இருக்குது. தேவையில்லை. அது பிற்காலத்தில் தேவையான சமயத்தில் அந்த ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாமலும் போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அலர்ஜியாக இன்ஃபெக்ஷனான்னு தெரியாமல் மருந்துகள் எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது சொல்கிறது வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் அப்யூஸ் அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மக்களிடையே. ஸோ அது வந்து தவிர்க்கணும். ரெண்டாவது வந்து இந்த சளி அந்த இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கலாம். ஈவன் அதில் கூட சம்டைம்ஸ் வைரலுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் உபயோகப்படாது. ஸோ ஓரளவுக்கு அவங்க டாக்டர் கைடன்ஸில் போகிறது தான் நல்லது. அவங்களா போய் ஏதாவது மாத்திரை வாங்கி சாப்பிட்றதோ இல்லை போன முறை கொடுத்ததுக்காக இப்போ அதை யூஸ் பண்ணுறதோ அது மாதிரிலாம் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. அது அவ்வளோ நல்ல பழக்கம் இல்லை. அதிக வந்து க்ராசரி எப்படி ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி மெடிசனும் போய் நிறைய இடத்துல வாங்கி வச்சுக்கிட்டாங்க. சாப்பிடணுமா இல்லையா, ஆன்லைனில் வேறு மருந்துகள் கிடைக்குது. ஸோ நிறையா மருந்துகள் பேர் தெரிஞ்சுட்டு பழைய ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி சாப்பிட்றாங்க. ஒவ்வொரு தடவையும் ஒரே பிரச்சனை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எஸ், மாற்றுதலாக கூட இருக்கலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துட்டு ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், நான் சேலம் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேங்க சார். சார் உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள். சார் எங்களுக்கு வந்து எனக்கு ஏற்கனவே சார் டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லியிருந்தாங்க. சரி. அதன் பிறகு அதுக்கு டாக்டர் சஜஷன் படி நாங்கள் மாத்திரை டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க சார். அது வந்து மறுக்கு இப்போவும் எனக்கு வந்து அது தொடர்ந்துகிட்டே இருக்குங்க சார். மறுக்கு அந்த அலர்ஜி நிற்க மாட்டேங்குது. இல்லைங்க, உங்களுக்கு என்ன அறிகுறி இருக்குது? சிம்டம்ஸ் வந்து தும்பல் வருதுங்க சார். முன்னெல்லாம் அந்த டேப்லெட் எடுத்ததுக்கு பிறகு இப்போ தும்பலே வரதே இல்லை. ப்ரீத்திங் ப்ராப்ளம் வருதுங்க சார் நைட் 3 மணிக்கு மேலே. சரி. அதே மாதிரி மூச்சு வந்து இந்த தொண்டைக்கிட்ட வந்து மூச்சு வந்து ரொம்ப திணறலாக வர மாதிரி, ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி, இரிட்டேஷனாக இருக்கிற மாதிரி இருக்குங்க சார். ரொம்ப இதாக இருக்குது. அதான் இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கு. அதாவது மூக்கு உள்ள நார்மலாக டர்பினேட்ஸ்னு சொல்லக்கூடிய சதைப்பகுதி இருக்குது. இது வந்து கொஞ்சம் விரிவடையும், சுருங்கும், அந்த மாதிரி தன்மை கொண்டது. இது வந்து கிரானிக் அலர்ஜிலேயோ கிரானிக் இன்ஃபெக்ஷன்லேயோ வந்து கொஞ்சம் பெருசாகவே ஆகி இருக்கலாம் அப்படியே தொடர்ந்தே. ஸோ அது மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த மூக்கடைப்பு சிம்டம்ஸ் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து ஸ்ப்ரே யூஸ் பண்ணிங்களான்னு தெரியல. ஸ்ப்ரே வந்து கண்டிப்பாக இதுக்கு உபயோகப்படும். பட் ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ணி உங்களுக்கு எதுவும் ரிலீஃப் கிடைக்கலன்னா இது எண்டோஸ்கோபி டெஸ்ட் எடுத்த பிறகு இந்த சதையை சுருக்க முடியும். உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் நைட் சொல்கிற அந்த மூக்கடைப்பு வராமல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த காது மூக்கு தொண்டை நிபுணரை பார்த்து நீங்கள் சரி செஞ்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 o'clock கிட்ட வந்து அவருக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னார். அதுதான் இது அவர் சார் சொல்கிற மாதிரி 1 year கான்செப்ட் தான். ஸோ முன்னாடி அலர்ஜி, மூக்கு அலர்ஜி வந்து கூடவே ஆஸ்மாவும் சேர்ந்து இருக்கலாம். ஸோ நம்ம இதனோட சிம்டம் தான் நினச்சிட்டு இருக்காமல் ஆஸ்மானோட சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஆஸ்மானோட சிம்டம்ஸ் வந்து வீசிங் இது மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா மூக்குக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற அதே சமயத்தில் நுரையீரலுக்கும் அந்த பிராங்கோடைலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகள் எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுதான் இந்த 1 year கான்செப்ட் வந்ததுக்கு காரணமே அதுதான். ஒரு பிரச்சனை இருக்கும்போது இன்னொரு பிரச்சனை இருக்கலாம். ஸோ கம்பைண்டாக மெடிசன் அந்த ஆஸ்மா சிம்டம்ஸ்லாம் ஏர்லி மார்னிங் தான் அதிகமாக இருக்கும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள், உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்னோட சன்னுக்கு 13 years ஆகுது சார். சரி. அவனுக்கு வீசிங் ப்ராப்ளம் 2.5 yearsலேருந்தே அவனுக்கு வீசிங் ப்ராப்ளம் உண்டு சார் அவனுக்கு. சரி. அவனுக்கு இப்போ வந்து எனக்கு ஒரு 1 year வீசிங் இல்லை சார். என்ன செரோஃப்ளோ 250 டெய்லி எடுத்துட்டு இருக்கான் சார். அவன் பஃப் எடுத்துட்டு இருக்கான் அவன். சொல்லுங்க. ஸோ இப்போதைக்கு எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இல்லை. இப்போ எனக்கு ஒரு 3 to 4 months அவனுக்கு வந்து சைனஸ் அலர்ஜி இருக்கு. அது இப்போ அந்த ஐப்ரோஸ்க்கு மேலெல்லாம் வலி இருக்கும் சார் எப்பயுமே. நைட் ஆனால் 2 நோஸும் நல்லா பிளாக் ஆயிடுது சார். மூச்சு வரதுக்கு ரொம்ப சிரமப்படுறான். நிறைய தும்மல் அதிகமாக இருக்கு சார். டே டைம்லையும் தும்புவான், நைட் டைம்லையும் தும்பிட்டே தான் இருப்பான். அதாம்மா, நீங்கள் இதுக்காக இந்த சிடி ஸ்கேன், இந்த எண்டோஸ்கோபி டெஸ்ட் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? நீங்கள் அது மாதிரி பண்ணியிருந்தால் தான்
அதில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா, இந்த நடுத்தண்டு ஏதாவது ரொம்ப அதிகமாக வளைஞ்சிருக்கா, அல்லது முன்ன ஒரு காலர் சொன்னபடி அடிநாய்டுன்னு மூக்கு பின்னாடி சதை இருக்குது, அது ரொம்ப பெருசாகி அடைக்குதா, அல்லது உங்களுக்கு அந்த மூக்கில் நார்மலாக இருக்கக்கூடிய டர்பினேட்னு சொல்கிற சதை வந்து பெருசாகி அடைக்குதா, இப்படின்றதெல்லாம் வந்து அதில் தான் கிளியராக சொல்ல முடியும். ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுகிறீங்க? சார், நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. எனக்கு வயசு 42 வயசு ஆகுதுங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து காதில் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜவ்வு ஓட்டைன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணாங்க சார். சரிங்கம்மா. ரெண்டாவது வந்து மூக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. சரி. இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு காது வலி, அடிக்கடி காது வலி ஆகுதுங்க. டாக்டர்கிட்ட போனால் ஜவ்வு நீர் கோர்த்துருக்குது நரம்பெல்லாம் அப்படிங்கிறாருங்க. இல்லைம்மா, நரம்பில் நீர் கோத்துக்கிறதுன்னு ஒன்றும் இல்லை. நரம்பு வலியாக இருக்கலாம், நியூராலஜியான்னு சொல்கிறது. அது மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து தகுந்த மருத்துவர்கிட்ட பார்த்து வெறும் அந்த வலிக்கு மருந்து எடுத்துக்கலாம். உங்கள் ஆப்ரேஷன் பண்ண காது ஜவ்வு நல்லா ஆறிட்டு அந்த ஓட்டை மூடி இருந்தால் நீங்கள் இதை பற்றி ஒன்றும் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த நரம்பு வலிக்கு வந்து வெறும் மாத்திரைகளில் நல்ல ரிலீஃப் இருக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். எங்கிருந்து பேசுறீங்க? கடலூர் மாவட்டத்துலேருந்து சார். சொல்லுங்க சார், உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. என் பேர் சந்தானம் சார், வயசு 30 சொல்லுங்க சந்தானம். லாஸ்ட் 1 இயராக வந்து ரைட் சைடு மூக்கு கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் அடைச்சிக்கிட்டே இருக்குது. சரிங்க. அதுக்கு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணோம். சரி. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு இந்த சென்டரில் இருக்கிற மூக்கு குறுத்தலும் வந்து லைட்டாக வளைஞ்ச மாதிரி இருக்குப்பா அப்படின்னாங்க. அதாங்க, அது எக்ஸ்ரேல வந்து அந்த அளவுக்கு கிளியராக தெரியாது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து எண்டோஸ்கோப்பின்னு அதை வச்சு மூக்கு உள்ளே பார்ப்பாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு அடைப்பு கொடுக்குது, அதை சரி செஞ்சாக்கா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குமான்னு சொல்ல முடியும். ரெண்டாவது, அது இல்லாமல் மூக்கு உள்ள நார்மலாக வந்து சதை பகுதிகள் இருக்குது, அது வந்து இந்த மாதிரி கிரானிக் அலர்ஜிலையோ இன்ஃபெக்ஷன்லேயோ வீங்கி போகலாம். அதையும் இப்போ நல்லா வந்து குறைக்கிறதுக்கு கருவிகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அவங்கள தகுந்த மருத்துவர் அணுகி நீங்கள் இதுக்கு பார்த்துக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்கம்மா. சார், தினமும் காலையில் வந்து எந்திரிச்சு முகம் கழுவும் போது சார் தும்மல் அதிகமாக வருது. சரிம்மா. அதான் என்ன ப்ராப்ளம்னு தெரியல, சளி அதிகமாக இருக்கானா? இல்லைம்மா, இதுவும் நீங்கள் சொல்கிறதும் அலர்ஜி மாதிரி தான் இருக்குது. அலர்ஜியில் தான் பர்டிகுலர்லி காலையில் எழுந்ததும் தும்மலோ அல்லது இந்த மாதிரி முகம் கழுவும்போது தும்மலோ இருக்கலாம். இது வந்து நீங்கள் வெறும் அலர்ஜி மாத்திரைகள் சாப்பிட்டீங்கனாலே நல்ல ரிலீஃப் இருக்கும். அப்படி மாத்திரையில் மட்டும் ஃபுல்லாக ரிலீஃப் வரலைன்னா தான் நீங்கள் ஸ்ப்ரேவும் சேர்ந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் இது ரெண்டும் போட்டாலே அலர்ஜியில் வந்து ஓரளவுக்கு நல்ல லாங் டேர்ம் ரிலீஃப் கிடைக்கும். எனவே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. டாக்டர், யூஸ்வலாகவே வந்து இந்த நேசல் ஸ்ப்ரே இல்லை வந்து இன்ஹேலர்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் ட்ராக் பீப்புள் வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ணுறது இல்லை. அது வந்து ஒரு மெத்தாவே என்ன ப்ராப்ளம்னா, இது வந்து ஸ்டீராய்டு தான். இந்த நேசல் ஸ்ப்ரேவோ அல்லது இன்ஹேலர்ஸோ வந்து ஸ்டீராய்டு தான். பட் ஸ்டீராய்டில் வந்து இது வந்து ரொம்ப மைன்யூட் டோஸ். நம்ம ஓரலாக கொடுக்கறதுக்கு பார்த்தா இது வந்து ரொம்ப 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 கம்மியான டோஸ். அண்ட் இதில் டைரக்ட் அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ வாய் வழியாக ஸ்டீராய்டு எடுத்துக்கிறதோ இன்ஜெக்ஷன் மூலமாக ஸ்டீராய்டு எடுத்துக்கிறதோ டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ். பட் அதை வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. அந்த ஸ்டீராய்டுனால உடனே அவங்க வந்து பயந்துடுறாங்க. ஸ்டீராய்டுன்ற வார்த்தை வந்து அவங்களுக்கு நாட் ஓன்லி ஸ்டீராய்டு, அந்த இன்ஹேலருங்கிற கான்செப்டும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏதோ அது வந்து ஃபார் அன்னோன் ரீசன்ஸ் தே ஆர் ஈக்குவேட்டிங் டு சிகரெட்ஸ். இது எடுத்துக்கிட்டால் வந்து பஃப் எடுத்துக்கிட்டால் ஒன்ஸ் ஃபார் ஆல் லைஃப் பூரா எடுத்துக்கணும். அது ஒரு அடிக்ஷன் மாதிரி அடிக்ஷன்ங்கிற நாங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம். எப்படிலாம் பயப்படுறாங்க. அது ஹேபிட் ஃபார்மிங்கிறத விட ரெகுலர் மெடிசின்ஸ் அப்படிங்கிறது தேவையாகவே இருக்கலாம். பட் அது ஒரு தவறான ஒரு ஸ்டிக்மா அட்டாச் ஆகிக்குது அந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணும்போது. எஸ்பெஷலி ஸ்டீராய்டுங்கிற வேர்டும் சேர்ந்துருது அவங்களுக்கு. ஸோ இதை எடுத்துக்க வேண்டான்ட்டு தே ஆர் ட்ரையிங் வேரியஸ் இது நம்பகத்தன்மை இல்லாத நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுறாங்க. மீன் மருத்துவத்திலேருந்து
அது என்ன பலன் இருக்குது, என்ன பக்க விளைவு இருக்குது யாருக்கும் தெரியாது. பட் அதை நம்ம தயாராக இருக்கிறாங்க மக்கள். நாங்கள் அதை ஒவ்வொரு தடவை வரும்போதும் இந்தமாரி எஜுகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடுது எங்களுக்கு. ஐ திங்க் இது ஒரு மித்தாவே எப்பவுமே இருக்குல்லைங்க டாக்டர்? கண்டிப்பாக இந்த மித் வந்து டாக்டர்ஸே கூட சில சமயம் இந்த மருந்து நல்லானா நிறுத்துரு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த மெசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெகுலராக கண்டினியூ பண்ணுறது ஏன்னா இதை வந்து ரெகுலராக கண்டினியூ பண்ணுறது லோ டோஸில் தான் கொடுக்குறோம். இதை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கும் பொழுது அதிகமாக இருப்ப நான் சொன்ன மாதிரி தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் ஆகும் பொழுது கொடுக்க வேண்டிய மருந்துகள் வந்து ஒரு 5 வருடத்துக்கு இந்த ஸ்ப்ரே எடுத்துக்கிற அளவு வந்து ஒரு நாளில் கொடுத்துருவோம். லைஃப் சேவ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த அளவு ஹெவி மருந்து கொடுக்குறதுலாம் அவாய்ட் பண்ணுறது. ரெண்டாவது ஐசியூனா வந்து காஸ்ட் ஆஃப் கேர், லைஃப் டேஞ்சர், இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னா பெட்டர். இதை வந்து குறைஞ்ச அளவில் சேஃபாக எடுத்துகிட்டு இருக்கிறது. ஓகே டாக்டர், வெல் சார். டாக்டர் அதே மாதிரி இன்னொரு கேள்வி இருக்குது. மார்னிங் ஒரு காலர் சொல்லியிருந்தாங்க, நான் மார்னிங் எந்திரிச்ச உடனே எனக்கு வந்து முகம் கழுவும் போது எனக்கு தும்பலாக வருது. அதே மாதிரி மார்னிங் எந்திரிச்ச உடனே சில பேர் கோல்டாக தான் எந்திரிப்பாங்க. அது வந்து ஒரு வெயில் வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி நார்மலாகும். அது என்ன வகையான பிரச்சனை? இது எல்லாமே இதர் அலர்ஜி அல்லது வேசமோட்டான்னு சொல்லக்கூடியது. இந்த 2 குரூப்புக்குள்ளே தான் வரும். ஓகே. இந்த அலர்ஜி வந்து ஒரு பொருளுக்கு பாடி ரியாக்ட் பண்ணுது, யூஸ்வலாக தூசி அந்த மாதிரி திங்ஸ். ஹெரிடிட்ரி ப்ராப்ளமாக இருக்கும் டாக்டர்? ஆமாம், ஜீன்ஸில் இருக்கும். இந்த வேசமோட்டார்னு சொல்லக்கூடியது எப்படின்னா, அது வந்து இந்த மாதிரி சீதோஷ்ண நிலை அது சேஞ்ச் ஆகும்பொழுது அல்லது குளிர்ச்சி, ஹீட்டு, இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுறது. ஓகே. ஸோ இது 2த்துக்குமே வந்து தீர்வு வந்து அதை அந்த மூக்கில் ஸ்டஃபி ஆகிற அந்த வீங்கி போகிற சத போர்ஷனை வந்து ஷ்ரிங்க் பண்ணுறது தான். கூட வந்து ஆன்டி அலர்ஜிக் மெடிசன். அது 2ம் சிலத்தில் காம்பினேஷனாக இருக்குது. அது இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். இதில் வந்து அந்த ஷ்ரிங்க் ஆகும், அந்த அலர்ஜியோட எஃபெக்ட் நல்லா குறையும். ஸோ அவங்களுக்கு அந்த சிம்டம் இருக்காது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது. நிகழ்ச்சி அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துக்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் ஆத்தூர்லேருந்து நாகலட்சுமி பேசுகிறேங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. வயசு 70. சொல்லுங்கம்மா. ஆஸ்மா டாக்டர்கிட்ட பேசுகிறேங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள். ஹலோ சொல்லுங்கம்மா. டாக்டர் சார், குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்கள் சார். எனக்கு 15 வருஷமா இந்த அலர்ஜி பனினாலான மூச்சு வாங்குங்க சார். சரிங்க. அதுக்கு நான் காலையில் வந்து டெய்லி இல்லை அந்த சமயம் வந்து 2 வேளை டெரிஃப்ளின் போட்டுக்கிறோம் சார். சரிங்க. அது யூஸ் பண்ணிக்கலாங்களா? அதாங்க, டெரிஃப்ளின் அப்படிங்கிறது வந்து பக்க விளைவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாத்திரை. அது வந்து அவ்வளோ பலனும் கம்மி. அதாவது நம்ம உங்களுக்கு ஆஸ்மாவில் வந்து என்ன பிரச்சனை வருதுன்னா, அலர்ஜினால் காற்றுக்குழாய் சுருங்கிறது. காற்றுக்குழாய் சுருங்கிறதுனால மூச்சு இயல்பாக விடுறது வந்து தடைப்படுது. ஸோ நாம் வந்து 2 மருந்துகள் கொடுக்கணும். ஒன்று அந்த காற்று இயல்பாக வெளியில் வந்து போகிற மாதிரி காற்று விரிவடை வைக்கக்கூடிய மருந்துகள் கொடுக்கணும். இன்னொன்று அந்த அலர்ஜியை தடுக்கக்கூடிய ஸ்டீராய்டு மருந்துகள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இது 2ஐயும் நம்ம ரெகுலராக எடுக்கும் பொழுது உங்களுக்கு எஃபெக்ட் நிறையா இருக்கும். வேறஸ் அந்த டெரிஃப்ளின்ங்கிறது வந்து ஹார்ட்லேருந்து நிறைய பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய மருந்து. அதே சமயம் அதனோட அந்த காற்றை விரிவடை வைக்கக்கூடிய தன்மையோ அல்லது அலர்ஜியை குறைக்கக்கூடிய தன்மையோ இல்லாத மருந்து அது. ஸோ டெரிஃப்ளினை நம்புறதை விட மருத்துவர் அறிவுரைப்படி நல்ல எஃபெக்டிவான இன்ஹேலர் மருந்து நம்புறது கரெக்டான தீர்வாக இருக்குங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், ஐ திங்க் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஐ திங்க் வந்து திரும்ப இயல்பு நிலைக்கு நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இதுக்கு மேலே வந்து நிறைய ஹைஜீன் ரீதியான வழிமுறைகளை அவங்க கையாளணும் அப்படின்னு அழகாக சொல்லியிருந்தீங்க டாக்டர். தேங்க்ஸ் ஃபார் த கான்ட்ரிபியூஷன் டாக்டர். தேங்க்ஸ். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே சேஃப்.